ஒரு ஹதீஸு அன்னை உம்மு ஹபீபா அறிவிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டேன். பெருமானார் சொன்னாங்க, மன்சல்லா இஸ்னத்தை அஷரத்த ரக்காத்தன் ஃபி யௌமின் வ லைலா புனியா லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புனியா லஹு பிஹின்னா பைத்தம் ஃபில் ஜன்னா. ஒவ்வொரு நாளும் இரவு பகல் சேர்த்து 12 ரக்காத் யார் சுன்னத்து தொழுகிறாங்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும். சரியான ஹதீஸ். ஒவ்வொரு நாளும் காலை மாலையில் இரவு பகலில் 12 ரக்காத் யார் சுன்னத்து தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த ஹதீஸை உம்மு ஹபீபா அறிவிச்சுட்டு சொன்னாங்க, அந்த 12 ரக்காத் என்னான்னு கேட்டுக்கங்க. சுபுஹுக்கு முன்னால் 2 ரக்காத்து, லொஹருக்கு முன்னால் 4, லொஹருக்கு பின்னால் 2, 6 2 8, மகரிபுக்கு பின்னால் 2 10, இஷாவுக்கு பின்னால் 2 12. இந்த 12 ரக்காத்தும் தினமும் யார் தொழுகிறார்களோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை. இந்த ஹதீஸை கேட்டது நபியின் மனைவி உம்மு ஹபீபா. அம்மா சொல்கிறாங்க, மா தரக்து ஹுன்ன முந்து சமிஇத்து ஹுன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எப்போது இந்த ஹதீஸை நான் செவிதாழ்த்தினேனோ கேட்டேனோ அன்று முதல் என் ஹயாத் வரையிலும் அந்த 12 ரக்காத்தை விட்டதில்லை. அதில் ஒரு பாடம் எழுதுவாங்க கீழே, அம்மா ஆசைப்பட்டாங்க டெய்லி ஒரு சொர்க்க மாளிகை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க.